Dear students, இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் மெஷர்மெண்ட்ஸ். தமிழ்ல அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பற்றிலாம் இந்த லெசன்ல படிக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. So you need to know about the length, mass, time and volume, physical quantities, and we are going to study about the zero and parallax error in measuring, and then we are going to study about the volume, okay, and some other measuring tools. To start with, the left இருக்க படங்களை பாருங்க. So this is just a measuring tape. இது obviously நீங்க பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த தச்சு வேலை, கார்பெண்டர் வேலை செய்யறவங்கலாம் இதை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஸோ தே வில் மெஷர் த லென்த். இந்த ஸ்டாப் கிளாக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் இன்னைக்கு போன்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த ஸ்டாப் கிளாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் பிசிக்கல் பேலன்ஸ், தராசு. ஆப்வியஸ்லி நீங்க கடையில இப்போ எலக்ட்ரானிக் மோட்ல வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் தராசுல தான் வந்து எடை போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க காயெல்லாம் வாங்கும் போது பார்த்துருப்பீங்க. அண்ட் இட்ஸ் அ மெஷரிங் ஜார் ஆர் மெஷரிங் பீக்கர். மெடிசன்ஸ் லைக் டானிக்ஸ் இதெல்லாம் வந்து அது மேலேயே வந்து ஒரு மெஷரபிள் பீக்கரா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து டெய்லி 50 ml கொடுங்க, 5 ml கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 5 ml அந்த டானிக் கொடுக்கறதுக்காக அதுலயே ஒரு மெஷரிங் பாரை வச்சே வந்து இன்னைக்கு வர டானிக் பாட்டில்ஸ் வருது. ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் அ மெஷரிங் பார். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா the comparison of an unknown quantity with some known quantity is called measurement. Best example அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராசு. தராசுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ அப்படின்னு சில எடக்கற்களை வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு என்ன வைப்பாங்க, கிராசரிஸ், நீங்க வாங்குற பருப்பு இல்ல காய்கறிகள் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எடை போட்டு தருவாங்க. ஸோ தெரிந்த ஒரு எடைக்கு நிகரா எடை தெரியாத ஒரு பொருளை வச்சு சமன்படுத்துவது, அதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். we use multiple tools to measure. ஸோ இதை வந்து மெஷர் பண்றதுக்காக இந்த தராசு மட்டும் நிறைய டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் மோர் ஓவர் என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். கிலோகிராம் மட்டும்தான் இருக்கா, இல்லை கிலோவுக்கு மேல என்ன யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க, மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர்ஸ், இந்த மெஷர்மெண்ட்ஸ், இதை பத்திலாம் இன்னும் டீட்டெயிலா will go into see in the lesson. The first is length. The length வந்து ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்க. ஸோ ஒரு த்ரெட் எடுத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டோடைய ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து லென்த் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, லென்த்தை மெஷர் பண்ணா என்ன யூனிட்ல சொல்லணும். ஸோ இந்த யூனிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்க ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்து வீட்டுல பால் வாங்கினீங்கன்னா பால் என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டரு, 1/2 லிட்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிட்டர் அப்படின்றத தூக்கிட்டு 1/2 அப்படின்னு சொன்னா எவ்வளோ அப்படின்னு அடுத்த கேஷன் வரும். 1 லிட்டர் 1ன்றது லிட்டரா இல்ல வேற ஏதாவது யூனிட்ல சொல்றாங்களா. ஸோ யூனிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சேம் வே லென்த்தை மெஷர் பண்ணும் போதும் யூ நீட் டு கிவ் சம் யூனிட் ஆன் இட். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் எஸ்ஐ யூனிட் வி கால் இட் அஸ் அ மீட்டர். சரிங்களா, நீங்க இந்த மீட்டரையும் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து வி காட் ரெடிமேட் ட்ரெஸ் ஷாப். பட் பின்னொரு காலத்துலாம் மோஸ்ட்லி வாட் தே வில் டு இஸ் துணி எடுத்து அவங்க டெய்லர் கிட்ட கொடுத்து தான் தே வில் ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸை வந்து அவங்க தச்சின்னு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலாம் வந்து நீங்க போயிட்டு வந்து பேண்ட்டுக்கோ இல்லை ஷர்ட்டுக்கோ வந்து துணி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, மீட்டரா கீழ்ச்சி கொடுப்பாங்க. They will measure in the meter and they will cut it and give it. So the length of the measurement unit அப்படின்றது மீட்டர். இந்த மீட்டருக்கு they will have some subunits. அதுக்கு உள்ள வந்து சில subunits and they will have more units after that. Subunits அப்படின்னு பார்த்தோம்னா we'll call it as centimeter, millimeter. எல்லாத்தையுமே நம்ம மீட்டர்ல சொல்லிட முடியாது, கரெக்டுங்களா. ஸோ நீங்க யூஸ் பண்ற ஒரு அடி ஸ்கேல் சொல்லுவோம்ல, ஒரு அடி ஸ்கேல் இட்ஸ் நத்திங் பட் 30 சென்டிமீட்டர், ரைட்டா. 30 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு அடி. ஈவன் நீங்க வந்து உங்க ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க, உங்களுடைய வெயிட் என்ன, உங்களுடைய ஹைட் என்ன எல்லாம் சொல்லிருப்பாங்க. உங்க வெயிட் சொல்லும் போது எப்படி சொல்லிருப்பீங்க, ஐ எம் 20 கிலோகிராம் இல்ல 40 கிலோகிராம் அப்படின்னு உங்க கிலோகிராம்ல சொல்லுவீங்க, ரைட்டுங்களா. கிலோ கேஜில சொல்லுவீங்க. இதே உங்க ஹைட் எப்படி சொல்லுவீங்க, 2 விதமான ஹைட்ஸ் இந்தியாவில யூஸ் பண்றோம், மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் டெல் இட் இன் த சென்டிமீட்டர். ஸோ இட் 150 சென்டிமீட்டர், 140 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்புறம் ஃபீட்ல சொல்லுவாங்க. ஃபீட்ல எப்படின்னா 5 அடிப்பா, 6 அடி அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த அடி அப்படின்றது இட்ஸ் ஆல்சோ a யூனிட். ஸோ எவ்ரி திங் வி மெஷர் அண்ட் give a unit on it.
ஸோ மீட்டருடைய இன்னும் சின்ன மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் அப்படின்றது ஒரு பெரிய யூனிட், அதுக்கு இருக்க சின்ன யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சென்டிமீட்டர். சென்டிமீட்டரோட சின்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மில்லிமீட்டர். ஸ்டில் நீங்க வந்து ஹைட்டு, ஒரு பெரிய பில்டிங்கோடைய ஹைட்டு அண்ட் வந்து ஒரு லேம்ப் போஸ்ட், நீங்க உங்க வீட்டு தெருக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் தெரியும். அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் இருக்கக்கூடிய லேம்ப் போஸ்ட் இதெல்லாம் வந்து ஹைட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டர்ல தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்ப லென்த் அப்படின்றது இப்படி சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க? இஃப் யூ பிலாங் டு சம் வில்லேஜ், இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, இங்க இருந்து உங்க ஊருக்கு எவ்வளவு தூரம் இல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எதுல சொல்லுவீங்கன்னா யூ டெல் ஆல்வேஸ் இன் கிலோமீட்டர். அங்க வந்து மீட்டர்ல சொல்ல மாட்டோம். நம்ம ஊர்ல we will tell in kilometers, but some foreign countries are still use miles. இந்த மைல்ஸும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இத்தனை மைல். அப்புறம் ஃபர்லாங் அப்படின்றது ஓல்டு வே ஆஃப் டெல்லிங், சரிங்களா? ஸோ இந்த ஃபர்லாங், மைல்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் இது எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். இப்போ இந்த மீட்டருக்கும் கிலோமீட்டர் இதுக்கெல்லாம் எப்படி சம்பந்தப்படுத்துவாங்க? நான் சொன்ன மீட்டரை விட பெரிய யூனிட் எது அப்படின்னா கிலோமீட்டர். ஸோ 1 kilometer is equal to 1000 மீட்டர். ஸோ ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமம். அதே மாதிரி ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். நீங்க யூஸ் பண்ற அந்த கண்ணாடி ஸ்கேலோ இல்ல ரூல் அந்த இரும்பு ஸ்கேலோ இட் இஸ் 30 சென்டிமீட்டர். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் அப்படின்றது நீங்க உங்க ஸ்கேல்ல வந்து சென்டிமீட்டர் 1 2 அப்படின்னு உங்க ஸ்கேல்ல வந்து டைமென்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ 1 2 சென்டிமீட்டர் பக்கத்துல ஒரு பெரிய கோடு பக்கத்துல சின்ன சின்ன கோடுகள் போட்டிருப்பாங்க. இட்ஸ் நத்திங் பட் அ மில்லிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ். ஸோ மீட்டர்ல கொடுத்தா அதை கிலோமீட்டர்ல மாத்தலாம், சென்டிமீட்டர்ல கொடுத்தா அதையும் அதை மீட்டர்ல மாத்தலாம், மில்லிமீட்டர்ல கொடுத்தாலும் மீட்டர்ல மாத்தலாம். ஸோ யூனிட்ஸை எப்படி பண்ணாலும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், சரிங்களா, ஒரே என்டிட்டியா இருக்கும் போது. சரி, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது ஏன் வந்தது? இட்ஸ் நத்திங் பட் அன் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அக்ராஸ் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லா இந்த யூனிட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது ஏன் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நான் சொன்னேங்க, நம்ம ஊர்ல வந்து நம்ம ஃபர்லாங் சொல்லுவோம், பட் ஃபர்லாங் வந்து அதர் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கும் சில அப்ராட் கண்ட்ரீஸ்ல மைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா நாடும் சேர்ந்து வந்து தே நீட் டு ஹாவ் அ காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், சரிங்களா? ஸோ ஒரே ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்துன்னு வந்தது தான் எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நத்திங் பட் ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு இதுதான் யூனிட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர். அண்ட் தென் வெயிட், மாஸ் ஆர் வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம். See, மாஸும் வெயிட்டும் there is a difference. Both are not same. பட் அதை பத்தி நம்ம லெசன்ஸோடைய பிற்பகுதியில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு மாஸ் ஆர் வெயிட்டோடைய யூனிட் எஸ்ஐ யூனிட் எப்படின்னா கிலோகிராம். டைம், ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். ஏரியா ஆஃப் ஏ சர்ஃபேஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர், இது வந்து எஸ்ஐ யூனிட். அண்ட் வால்யூம் ஆஃப் ஏ சாலிட் வந்து மீட்டர் கியூப். மோஸ்ட்லி ஏரியா ஆஃப் ஏ சர்ஃபேஸ் வந்து ரெண்டு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால இட் வில் பி ஆல்வேஸ் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் வால்யூம் வந்து எப்பவுமே 3 என்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால இட் வில் ஆல்வேஸ் மீட்டர் கியூப். வால்யூம் இஸ் ஆல்வேஸ் மீட்டர் கியூப். அதனால 3 என்டிட்டி. ஏரியா இஸ் நத்திங் பட் லென்த் இன்டு பிரெத், சரிங்களா? வால்யூம் இஸ் லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஸோ மூணுத்தையும் சேர்ந்துருக்கா இட் வில் ஆல்வேஸ் பி அ மீட்டர் கியூப். ஸோ நீங்க ஈஸியா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மீட்டர் ஸ்கொயர் எங்க வரணும், மீட்டர் கியூப் எங்க வரணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், இது வரைக்கும் நம்ம டைம், லென்த், வெயிட் இதுக்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ இதை தாண்டி நமக்கு என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர். நீங்க வந்து நிறைய உங்களுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போயிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க 98 டிகிரி இருக்குப்பா, 100 டிகிரி போயிடுச்சு, 100 டிகிரி தாண்டிச்சு ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நீங்க வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க டெய்லி நியூஸ் சேனல்ஸ் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இத்தனை டிகிரி செல்சியஸ் வெயில் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்சியஸ் அப்படின்றது இட்ஸ் அ யூனிட் ஆஃப் அ டெம்பரேச்சர். பட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கெல்வின், சரிங்களா? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் இஸ் மீட்டர். அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்,
electric current is nothing but an ampere. So A அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்ற சிம்பிள்ல வந்து அதை மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கரண்டோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அண்ட் தென் யூ ஹாவ் டைம் உடைய யூனிட், we call it as seconds, and amount of substance you call it as mole. இது வந்து கெமிஸ்ட்ரியில you will read it deeper when you go to higher classes. மாஸ் ஆர் வெயிட்டுக்கு வந்து கிலோகிராம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து கேண்டலா. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா நதிங் ஒன்றும் எவ்வளோ லைட்டை வந்து உங்க மேல செலுத்துறாங்க, அது எவ்வளோ பவர்ஃபுல்லா வந்து உங்க மேல செலுத்துறாங்க அப்படின்றது தான். நீங்க பார்த்துருப்பீங்க, லைட்டை வந்து கம்மியான இன்டென்சிட்டியோட உங்க முன்னாடி அடிச்சா உங்க கண்ணு அவ்வளோ கூசாது. பட் மச் இன்டென்சிட்டி, ஒரு ஹை இன்டென்சிட்டி லைட்டை உங்க கண்ணு முன்னாடி அடிச்சா திடீர்னு உங்களுக்கு ஒரு பிளாக் இதான மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வி கால் இட் அஸ் எ கேண்டலா. ஐ மீன் SI unit of intensity of light is candela. இதையும் தாண்டி there are much more units. சரிங்களா? பட் உங்க ஸ்டாண்டர்டுக்கு just we have until this. Next, multiples and submultiples of SI units. அதாவது நம்ம மீட்டர், செகண்ட்ஸ், கிலோகிராம், இதெல்லாம் வந்து SI யூனிட்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிற வந்து சப் யூனிட்ஸ் என்ன, அதுதான் இந்த மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். ஒரு சின்ன யூனிட்ல இருந்து ஒரு பெரிய யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது இந்த சப் மல்டிபிள்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். So 1 decimeter is equal to 1/10 meter. அப்படி இல்லைன்னா 1/10 decimeter is equal to 1 meter. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 centimeter is equal to 1 meter அப்படின்னு. ஸோ சப்மல்டிபிள்ல 1/100 அப்படின்னு எழுதுவோம். இட்ஸ் நத்திங் பட் 1/100 ஆஃப் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் மில்லிமீட்டர் அப்படின்னா 1000 millimeter is equal to 1 meter. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், 10 millimeter is equal to 1 centimeterன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மில்லிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது எல்லாமே SI யூனிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டெசிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், மில்லிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். So 10 decimeter is equal to 1 meter, 100 centimeter is equal to 1 meter, and 1000 millimeter is equal to 1 meter. And next, nanometer. The nanometer ரொம்ப minute level of unit. 100 crores of nanometer is equal to 1 meter அப்படின்ட்டு மைக்ரோ லெவல்ல மெஷர் பண்ணும்போது they use this nanometer measurements. Next, கிலோமீட்டர் உங்களுக்கு ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். ஸோ we are converting 1000 meters equal to 1 kilometer. டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ 1000 meter is equal to 1 kilometer. நெக்ஸ்ட், கரெக்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அதாவது சரி, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா எடுக்கணும், அதுல ஏதாவது தப்புகள் நடந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. we have a lock and key, பூட்டும் சாவியும் இருக்கு. சப்போஸ் உங்க சாவியில ஏதோ ஒரு இதனால நீங்க வந்து லைட்டா வளைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த சாவி போயிட்டு அந்த பூட்டை திறக்காது, பிகாஸ் ஆஃப் அ மிஸ்மேட்ச். ஸோ சேஞ்ச் இன் ஈவன் ஏதோ ஒரு ஷேப்பு, ஏதோ ஒரு லென்த், சம் மெஷர்மெண்ட்ஸ் ஏதோ சேஞ்ச் ஆகிறதுனால யுவர் லாக் வில் நாட் ஓப்பன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட் முக்கியமோ அதை விட முக்கியம் அது கரெக்டா இருக்கிறது. சரிங்களா? ஸோ மெஷர்மெண்ட்ஸ் நீட்ஸ் டு பி அக்யூரேட். டேக் ஏ பின் இஸ் நதிங் பட் ஒரு குண்டூசி எடுத்து குண்டூசியோடைய லென்த்தை மெஷர் பண்ணணும். ஸோ எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see the diagram ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல், திஸ் இஸ் நதிங் பட் அரடி ஸ்கேலு. உங்ககிட்ட இருக்க அந்த கண்ணாடி ஸ்கேல் தான். சரிங்களா? அந்த அரடி ஸ்கேல்ல the head of the pin, குண்டூசியோட பின்னு needs to be coincide with the zero calibration. உங்க இதுல 0 இருக்க கோடு எங்க இருக்கோ அந்த இடத்துல உங்க பின்னோட ஹெட்டை வச்சுட்டு தென் இஃப் யூ மெஷர் த லென்த், அப்ப எந்த கோடு வரைக்கும் அந்த பின் இருக்கோ தட் இஸ் த லென்த் ஆஃப் த பின். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ இந்த இடத்துல இஃப் யூ சி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் ends with 2.6. ஸோ 2 centimeter and 6 millimeter அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2.6 centimeter அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ 2 சென்டிமீட்டர் 6 millimeter. ஸோ உள்ள இருக்கிற சின்ன கோடு millimeter, இந்த பெரிய கோடா இருக்குல்ல 0 1 2 3 போட்டிருக்கிறதுலாம் சென்டிமீட்டர். ஸோ த லென்த் ஆஃப் த பின் இஸ் 2 centimeter and 6 millimeter or 2.6 centimeter. எப்படி வேணாலும் சொன்னாலும் ரைட். சரி, ஸோ நீங்க எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த்தை மெஷர் பண்ணணும்னா ஸ்கேலோடைய ஸ்டார்டிங் எண்ட்ல வைக்க கூடாது. யூ need to make sure that the starting point of an object coincides with the zero calibration in your scale.
ஸோ உங்கள் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோவும் உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஐ மீன் சேம் லைன்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மெஷரிங். ஓகேங்களா, ஸ்கேலோடைய ஆரம்ப பகுதியில் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. ரைட், தட் இஸ் அ அக்யூரேட் மெஷர்மெண்ட். சரி, கீழே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, மேல ஒரு ஸ்கேல் இருக்கு. திஸ் யூ நீட் டு மெஷர் த லென்த் ஆஃப் இட். ஸோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இட் இஸ் நத்திங் பட் 2.2 சென்டிமீட்டர். அப்படின்னா 2.2 சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர் and it is 2 millimeter. சரிங்களா, errors while taking the measurements. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, 3 persons are seeing something. ஸோ ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. they are seeing from different positions. from the ABC, A and C, what they are seeing is wrong. ஏன் அப்படின்னா it will show the inaccurate value. so when you doing the measurements, நீங்களும் அந்த லெவலுக்கு பேரலா இருந்து மெஷர் பண்ணா மட்டும்தான் you will see the correct value in it. Parallax error அப்படின்றது is a difference in the apparent position of an object viewed along with the two different lines of sight. அதாவது லைன்ஸ் ஆஃப் சைட் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டிங்க இப்படி, இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டிங்க இவங்களுடைய லைன் ஆஃப் சைட்டு. ஸோ ஒரு சைட்ல இருந்து, அதாவது ஒரே மெஷர்மெண்ட்டை நீங்க வந்து பக்கவாட்டில் இருந்தோ இல்லை வந்து எதிர் சைட்ல இருந்தோ நீங்க வந்து மெஷர் பண்ணீங்கன்னா அது தப்பா வரும். கரெக்டான பொசிஷன்ல நின்று மெஷர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் அ எக்ஸாக்ட் கரெக்ட் ரீடிங். ஸோ திஸ் இஸ் தே கால் இட் அஸ் அ பேரலாக்ஸ் எரர். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இல்லை ஸ்ட்ரெயிட்டா ஒரு லென்த், நூல் இல்லை துணிகள், இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து மெஷர் பண்ணிடுறோம். பட் இந்த கம்பிகள் இதெல்லாம் வந்து ஹார்ட் எனஃபாக இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வளைச்சிட்டீங்க அப்படின்னா அது வளைவாதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிற கம்பிகள் இதுக்கெல்லாம் எப்படி வந்து லென்த்தை மெஷர் பண்றது அப்படின்னா 2 மெத்தட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் டேக் த்ரெட். சரிங்களா, ஒரு நூலோ இல்லை வந்து ஒரு சணலோ ஏதோ ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிட்டு தென் யூ நீட் டு மெஷர் இட் ஃப்ரம் அந்த இதோட ஷேப்பை வச்சு அந்த த்ரெட்டை வந்து ட்ரை டு மேக் இட் along with the shape and then measure the length of the thread. சரிங்களா, இந்த த்ரெட்டை இதே ஷேப்ல வச்சு மெஷர் பண்ணிட்டு அந்த த்ரெட்டோடைய லென்த்தை மீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணீங்கன்னா then you say that this is the length of the curved string. சரி, இது நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு ரூலரு இந்த மாதிரி ஒரு காம்பஸை வச்சுட்டு செக்மெண்டா மெஷர் பண்றது. சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னு ஒரு நோன் இதுக்கு வந்து யூ ஜஸ்ட் மேக் இட் அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 0.5 மெஷர் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு 0.5 மெஷர் பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 0.5, so that it will be goes on. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை செக்மெண்டா பிரிச்சு மெஷர் பண்ணாங்க அத்தனை செக்மெண்ட் இன்ட்டு ஒரு செக்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க. ஸோ 0.5 சென்டிமீட்டரா ஒரு சென்டிமீட்டரா ஒரு செக்மெண்ட். ஸோ எத்தனை செக்மெண்ட் அவங்க மெஷர் பண்ணிருக்காங்களோ ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன்ட்டு லென்த் ஆஃப் த ஈச் செக்மெண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், இந்த 0.5 ஆர் 1 அதே மாதிரி எத்தனை மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த மெத்தட் யூசிங் த டிவைடர். சரிங்களா, பிளஸ் கடைசியா வர லெஃப்ட் அவுட் பார்ட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத சேர்த்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம். நான் சொன்ன வால்யூம் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த 3 parameters. ஸோ இட் இஸ் 3 level entity. அதனால வால்யூமோட யூனிட் எப்பவுமே என்ன இடத்துல இருக்கும், கியூப்ல இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வால்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இஸ் நத்திங் பட் கொள்ளளவு. நீங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டேங்கோட கொள்ளளவு இவ்வளோ 16,000 லிட்டர் அப்பெல்லாம் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இந்த டேங்க்ஸ்ல இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க வீடு கட்டுறாங்க, இந்த பிளாக் கலர் சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா வாட் தே வில் யூஸ் 1000 லிட்டர் டேங்க், 500 லிட்டர்ஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். அவ்வளோ வால்யூம் இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் வால்யூம். ஸோ அவ்வளோ வால்யூம் வந்து அந்த டேங்குக்கு இருக்கு. அதே மாதிரி வால்யூம் இஸ் நத்திங் பட் லென்த் இன் பிரெத் இன்ட்டு ஹைட், அதுதான் வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏரியா. ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ நீங்க வந்து இப்போ நார்மலா இந்த ரியல் எஸ்டேட்ஸ்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரவுண்ட் இடம், அரை கிரவுண்ட் இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிரவுண்ட் இஸ் நத்திங் பட் 2400 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட். அரை கிரவுண்ட் 1200 ஸ்கொயர் ஃபீட். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இட்ஸ் நத்திங் பட் 60 × 20 மல்டிப்ளை பண்ணா யூ கெட் த ஏரியா. ஸோ ஏரியா வந்து 2 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணிருக்கிறதுனால யூனிட் ஆஃப் ஏரியா என்ன சொல்லணும், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். எப்பவுமே ஸ்கொயர்ல சொல்லணும் ஏரியாவை. சரிங்களா, so now you guess how you measure the area of your textbook, your classroom or your playground. இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் you can measure the area.
இப்போ வால்யூம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் வந்து இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் எ சாலிட் அண்ட் வால்யூம் ஆஃப் எ லிக்யூட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் எ சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இட்ஸ் லென்த் பிரெத் ஹைட். ஸோ லென்த் இஸ் 10, பிரெத் இஸ் 10 அண்ட் ஹைட் இஸ் ஆல்சோ 10. 10 into 10 100, 100 into 10 1000, 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் இந்த சாலிடோடைய வால்யூம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து வாட் எவர் த ஆப்ஜெக்ட் they gave அதனுடைய வால்யூமை வந்து யூ கேன் கால்குலேட் ஈஸிலி. ஸோ லிக்யூட்ஸ் உடைய வால்யூம்ஸ் எப்படி சொல்ல முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிக்யூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்யூட்ஸோட வால்யூம் வந்து ஒரு ஷேப்லெஸ். சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் லிக்யூட்ஸ் தண்ணி நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த பாத்திரம் என்ன ஷேப்போ அதே ஷேப் தண்ணியில் இருக்கும். இதுதான் வந்து ஷேப் அப்படின்னு நீங்க வந்து டிஃபைன்டா சொல்ல முடியாது. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் எ லிக்யூட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தட்ஸ் வை they put it on the beaker. அந்த பீக்கர்ல மார்க்கிங்ஸ் வச்சு சொல்லுவாங்க. Say for example, இந்த பீக்கர்ல பாருங்க they will have 50 ml, 100 ml, 150, 200, 250 ml. ஸோ இப்போ இதுல தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அது எது வரைக்கும் தண்ணி வந்து நிக்கணும் அத்தனை ml வாட்டர் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் திங். நீங்க பால் பாக்கெட் வாங்கும் போது எப்படி வாங்குறீங்க 1 லிட்டர், half லிட்டர் அப்படின்னு வாங்குறீங்க. ஸோ 1 லிட்டர், half லிட்டர் அப்படின்றது அந்த பால் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பாலோட வால்யூம். 1000 ml, 1 லிட்டர், இது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த லிக்யூட்ஸுக்காக நம்ம சொல்றோம். இரகுலர் ஷேப்பா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் உடைய வால்யூம் எப்படி சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு கல் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கல்லுக்கு எதுவும் ஷேப்பே பெருசா இருக்காது. the shape will be irregular. வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. அதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீக்கர் இருக்குங்க. ஓகேவா? இப்போ சாதா லெவல்ல அந்த தண்ணி எந்த லெவல்ல இருக்கு? See, this is the beaker. The beaker contains the water or any liquids. சரிங்களா? The water எந்த லெவல்ல இருக்கு? வால்யூம் வாட்டர் 50 ml இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பீக்கர் உள்ள நான் என்ன பண்றேன் அந்த கல்லை உள்ள போடுறேன். சரிங்களா? அந்த கல்லை உள்ள போட்ட உடனே வாட்டர் என்ன ஆகுது 50 ml இருந்து என்ன ஆகுது கொஞ்சம் மேல ஏறி வருது. எத்தனை ml வருது? இட் இஸ் கமிங் நியர் 75 ml. சரிங்களா? 75 ml. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இந்த கல்லு உள்ள போட்டதுனால எவ்வளவு தூரம் தண்ணி மேல ஏறி இருக்கோ இந்த டிஃபரன்ஸ் தான் வால்யூம் ஆஃப் தன் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் உடைய வால்யூம் வந்து இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ அவங்க எப்படி போட்டிருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 75 ml minus 50 ml is equal to 25 ml. ஸோ இது ஆப்ஜெக்ட் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்ன்றதால 25 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? தட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்டோன். அந்த இரகுலர் ஷேப் உடைய வால்யூம். இரகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே we can use this method to find the volume of it. Volume of a gas. ஏன் வந்து கேஸ்க்கு அந்த வால்யூம் சொல்ல முடியாதுன்னா we always have a compressed gas. கேஸ் அப்படின்றத ஒன் மோர் பேராமீட்டர் வந்து சேர்ந்துரும். கேஸோட வால்யூம் மெஷர் பண்ணும்போது that is nothing but a pressure. நீங்க வந்து இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் நீங்க மேல ஒரு நாபை வந்து ப்ரெஸ் பண்ண உடனே பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர்ல வந்து அந்த பெர்ஃப்யூம் வந்து வெளில அடிக்கும். சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உள்ள வந்து ப்ரெஷரைஸ்டா வச்சிருப்பாங்க கேஸை. ஸோ தட்ஸ் வை இட் வில் பி ஆக்குபையிங் லெஸர் ஸ்பேஸ். ஏன் ப்ரெஷரைஸ்டா வச்சிருப்பாங்க அப்படின்னா கேஸை வந்து ப்ரெஷரைஸ்டா பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஸ்பேஸ்ல நீங்க அதிகமான கேஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் வால்யூம் ஆஃப் த கேஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் வால்யூம் ஆஃப் ஸ்டோன் உள்ள இதுல கண்டுபிடிக்கிற மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் த கேஸ். லிக்விடுக்கும் கேஸஸுக்குமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ கேஸோட வால்யூம் அப்படின்னு வரும்போது we need to consider the pressure also into account while calculating. But as of for now உங்களுக்கு வந்து லிக்விட்ஸோட NF. while you go to the higher standard you will study how to calculate the இதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் இருக்கும் அந்த மாதிரி லிட்டருக்கும் இருக்கு. we have கிலோ லிட்டர், மில்லி லிட்டர், சென்டி லிட்டர், அந்த மாதிரி லிட்டர்ஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து 1 லிட்டர், 2 லிட்டர், half லிட்டர் தான் யூஸ் பண்றதால we don't use much of this கிலோ லிட்டர், மில்லி லிட்டர், மைக்ரோ லிட்டர் இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அவ்வளவா நம்ம யூஸ் பண்றதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வெயிட். நீங்க வந்து ஏதாவது ஒரு டாக்டர் வந்து கண்டிப்பா நீங்க இதுல they will find the weight, how much kilograms you are weighed அப்படின்னு அவங்க கண்டிப்பா வெயிட் போட்டு பார்ப்பாங்க. ஸோ இந்த வெயிட்டுக்கும் மாஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் போத் ஆர் சேம் தானே. என்ன டிஃபரன்ஸ்னா மாஸ் அப்படின்றது நீங்க நாட் ஓன்லி இன் எர்த் வேற ஏதோ ஒரு பிளானட்ல போயிட்டு நீங்க அதை மெஷர் பண்ணாலும் அந்த மாஸ் வில் ரிமைன் சேம். But weight will not remain same. It means that if your weight, இப்போ உங்களுடைய weight வந்து இங்க வந்து இத்தனை கிலோ அப்படின்னா if you go to the moon, நிலவுக்கு போயிட்டு வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா you will have the weight lesser.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் புல் சரிங்களா, எர்த்தோட அந்த புவி ஈர்ப்பு விசை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஐ மீன் நீங்க நிலவுக்கு எல்லாம் போகும்போது it won't have that much effect. So that's why you see the reduction in your weight சரிங்களா. ஸோ வெயிட் அப்படின்றது SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். சரி, இதுக்கு மட்டும் கிலோகிராம், அப்போ இதோட பெரிய யூனிட்ஸ் இருக்கான்னா எஸ் we can measure it as a டன். நீங்க இந்த டன்ஸை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. லாரி எல்லாம் வெயிட் பண்ணும்போது வந்து இத்தனை டன் லோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோகிராமோடைய பெரிய யூனிட் we call it as a ton. ஸோ அதே மாதிரி கிலோகிராம் சின்ன யூனிட் இருக்கா, we have grams சரிங்களா. நீங்க வந்து கிராம்ஸ் எஸ்பெஷலி வந்து கோல்டு வாங்கும் போது பார்த்துருப்பீங்க, மில்லிகிராம்ஸ்லாம் கூட இருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன், மாசுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்க வெயிட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இதே மூணுல போனீங்கன்னா வேற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் லெஸரா இருக்கிறதுனால யுவர் மாஸ் வில் ரிமைன் சேம், பட் உங்க வெயிட் வந்து கம்மியா காட்டும். இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன யூனிட்ஸ், என்னென்ன எரர் இல்லாம எப்படி அக்யூரேட்டா மெஷர் பண்றது அப்படின்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து மெஷரிங் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு பிசிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மச் ஆன் திஸ், as you know. இதுதான் வந்து தராசு. நெக்ஸ்ட் இது வந்து இப்போ காமன் எல்லா கிராசரி ஸ்டோர்லயும் இப்போ வந்து நீங்க பார்க்கலாம். இட்ஸ் நத்திங் பட் அன் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இந்த மாதிரி தராசுக்கு பதிலாக இப்போ இப்படி வந்துருச்சு. ஸோ நீங்க எடுத்துட்டு அவங்க ஆப்ஜெக்ட் ஆர் வாட் எவர் கிராசரிஸ் நீங்க எடுத்துட்டு போய் இதுல வச்சீங்கன்னா திஸ் எலக்ட்ரானிக் டிஸ்பிளே வில் ஷோ ஹவு மச் வெயிட் இட் இஸ். நெக்ஸ்ட் டைம். இந்த டைம் எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க, டைமோட SI யூனிட் அப்படின்றது தான் பார்க்க போறேன். டைமோட SI யூனிட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா. டைம் எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் அ கிளாக்கை பார்த்து இதான் டைம் அப்படின்னு சொல்லுறீங்க. பட் வே பேக் கிளாக்லாம் எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி வந்து டைம் சொன்னாங்க, மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். காமன் மெத்தட் சூரியனை வச்சுலாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதுல தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. இன்னொன்று வந்து அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா இந்த சாண்ட் கிளாக். சாண்ட் எவ்வளோ டைம் இங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வர எடுத்துக்குதோ அதை பேஸ் பண்ணி தே வில் கால்குலேட் த டைம். அதுக்கப்புறம் தே கால் இட் சன் யூஸ் சாண்ட் கிளாக் அண்ட் சண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டியல் அப்படின்னு நத்திங் பட் உங்க வாட்ச் ஆர் கடிகாரம் மாதிரியே தான் இருக்கும். முள்ளுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நடுவில் 12 அந்த 12ன்ற இடத்துல தே வில் ஹாவ் சம் பாயிண்டர். அந்த பாயிண்டர் என்ன ஆகும், இட் டசன்ட் மூவ். ஸோ வெயிலோடைய டைரக்ஷன் மூவ் ஆக அந்த பாயிண்டருடைய நிழல் வந்து விழும். ஸோ அந்த பாயிண்டருடைய நிழல் எவ்வளோ சைஸ், எவ்வளோ ஆங்கிள் டிஸ்டன்ஸ்ல வந்து அது நிழல் விழுது, அந்த சைஸ் ஆஃப் த ஷேடோ, அந்த பாயிண்டருடைய ஷேடோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி they will try to find it out the time at that point. So next measuring tools la still we have a odometer. Odometer is nothing but நீங்க வந்து வண்டியில பார்த்துக்கலாம், இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் அந்த ஓடோமீட்டர் ரீடிங் தான். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓடுது அப்படின்னு சொல்றது ஓடோமீட்டர். அண்ட் ஸ்பீடோமீட்டர் வில் டெல் ஹவு மச் ஸ்பீட் யூ ஆர் கோயிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது பிரெஞ்சில் இந்த SI யூனிட்ஸ் அப்படின்றதே ஒன்று 1790 தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ், நார்மல் ஸ்கேல்ஸ் இருக்கீங்களா, அந்த ஸ்கேல்ஸை வந்து 16th செஞ்சுரியில வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம வச்சிருக்க ஸ்கேல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கண்ணாடி ஸ்கேல் இல்ல மர ஸ்கேல் தான் வச்சிருப்போம். பட் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸ்ல சரிங்களா, பாரிஸ்ல they will have a scale which is made up of an alloy of platinum and iridium. இதால மேடான ஒரு ஸ்கேலை வந்து அந்த பியூரோ ஆஃப் வெய் அண்ட் மெஷர்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அதனுடைய காப்பி வந்து நம்ம டெல்லியில நேஷனல் பிசிக்கல் லெபார்டரியில அந்த மாதிரி ஒரு காப்பி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 kilogram is equal to the mass of certain bar of platinum iridium alloy that has been kept since 1889. இதை வச்சுதான் வந்து மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டா சொல்லுவாங்க. பட் this is just a known facts for you. இப்போ பாத்தீங்கன்னா just a quick look what you have seen in this lesson so far. So பாத்தீங்கன்னா length is SI unit of length is meter, mass or weight is kilogram, time is second, volume வந்து cubeல. So meter cube or you can say it is a liter. இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எரர்ஸ் இல்லாம எடுக்கணும். and you need to use the correct measuring tools to measure it. So the comparison of unknown quantity with the known quantity is called measurement. Okay, thank you.